இந்த தாவேக்காவுல வளர்ந்து கெட்டவன் மாதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழுல வந்து பேசுறான். 2001 நடந்த அந்த கலைஞர் கைதின் போது அன்றைய மேயராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த நம்முடைய இன்றைய முதல்வர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, கைதுக்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு என்று சொல்லி, வரலாறு எங்களுக்கும் தெரியும் என்று சொல்லி அவதூற பேசுறதுவே வழக்கமா வச்சுட்டு இருக்கிறவன் நேத்தும் அவதூற பேசணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. 2001 ஜூன் 29 மிட் நைட்ல கலைஞரை வந்து கைது பண்றாங்க. அதுல வந்து முதல் குற்றவாளியாக இன்றைய முதலமைச்சர் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து சேர்த்திருந்தாங்க. அன்னைக்கு அவரு எங்க இருந்தாரு? ஓடி ஒளிஞ்சாரா இல்ல அன்று ஏன் அவரு கைது செய்யப்படலை என்று சொல்லி வீடியோவாக அந்த காட்சியை பதிவு செய்து வெளியிட்ட அந்த சன் டிவியோட செய்தியாளர் சுரேஷ் சார் அவர்கள் அன்று என்ன நடந்ததுன்னு அவரே வந்து சொல்றாரு. அதை கேளுங்க. அதாவது நள்ளிரவில் கலைஞர் கைது அப்படிங்கிறதுக்கு வந்து நேரடி சாட்சி நான் தான். அந்த ஃபுல் எபிசோடு டாக்குமெண்டா இது வந்து ஒரு டாக்குமெண்ட். முக்கியமான ஆவணங்கள் வந்து இதுதான் ரெஃபரன்ஸ். அதாவது நான் தான் அந்த களசாட்சி, ஐ விட்னஸ் நான் தான். அதாவது எம்எல்ஏவும் இருக்கார் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின். அப்புறம் வந்து மேயராவும் இருக்காரு. அதாவது அந்த மேயர் பதவி வந்து செப்டம்பர் வரைக்கும் நீடிக்கும் அவங்களுக்கு. மேயராவும் இருக்காரு. ஓகே. அப்ப வந்து அன்று நள்ளிரவு வந்து ஸ்டாலினை தேடி வந்து கோபாலபுரம் இல்லத்துக்கும் இங்க வேலைச்சேரி அவரோட வீட்டுக்கும் வந்து போலீஸ் டீம் போகுது. அவர் வந்து வீட்டுல இல்ல. அப்ப அவ்வளவுதான், வீட்டுல இல்ல. அந்த கோபத்துல வந்து ஆட்சியாளர்கள் உத்தரவின் பேர்ல போலீசார் என்ன பண்றாங்க, நேரா வந்து ஆலிவர் சாலை ரோட்ல இருக்க வீட்டுக்கு உள்ள போயிட்டு கலைஞரை வந்து ஒரு அதிரடியா கைது பண்றாங்க. ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இரவுல வந்து அவர் வீட்டுல இல்ல. அவ்வளவுதான். அவர் வெளியூர் போயிருக்காரா என்ன ஏதுங்கிறத வந்து தகவல் வந்து அது அவரு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அன்னைக்கு விடிய காலம் வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்துல இருந்து இந்த மாதிரி தலைவரை வந்து மிக அராஜகமான முறையில கைது பண்ணிருக்காங்க. நான் வந்து வெளியூர் சென்றுட்டு இருந்தேன், வெளியூர் வந்து போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு இந்த தகவல் நள்ளிரவு எனக்கு தகவல் கிடைச்சு உடனே வந்து நான் திரும்பி வந்தேன். அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தேன், மனசு வந்து எனக்கு ரொம்ப பதைச்சிருச்சு. அதாவது உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்து இது நீதிபதி அசோக் குமார் அங்க இது கீழ்ப்பாக்கத்துல அவரோட கோட்ரஸ் அங்க போயிட்டு நான் ஆஜராயிட்டு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கிருந்து எங்க பேட்டி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு தான் அங்கிருந்து கிளம்புறேன்.